சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயப்படுவாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அந்த வாழ்க்கை வந்து அப்படி அமையப்பட்டுருச்சுன்னு எல்லாத்துலேயுமே பயப்படுற மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி பயந்து பயந்து இருக்கிற மாதிரியே வாழ்க்கை வந்து அமைக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த பயத்தை எப்படியாவது போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் வந்து இந்த வீடு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, வெளியே வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ தைரியமாக வந்துட்டு என் பயத்தை போட்டு எரிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். நான் அந்த குணத்தை எரிச்சிடலாம் அப்படின்னு ஒரேடியாக எரிச்சிடலாம். மெமரி ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்துன்னு நான் என்னோட எவிக்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இங்கேருந்து சந்தோஷமா போய் இவங்க எல்லாருக்கும் என்னோட சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு நான் போனேன். பட் ஆனால் இங்கே நான் ஒரு சில விஷயம் பண்ணாத சில விஷயம் வந்துட்டு என் மேல ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு விஷயங்கள் எனக்கு நடந்ததுன்னு அது என்ன மனது லெவல்ல ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு வெளியே நான் சொல்லாத சில விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களே நடக்கல. ஆனா அதை வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டு நான் ஒரு நபரை வந்து தேவையில்லாத தாக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச நபரையே நான் வந்து தாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப என் மேல விமர்சனையும் தாண்டி எல்லாரும் வந்து ஓவர் நைட்ல வந்துட்டு எல்லாத்தையும் லைக் என்னை போட்டு எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அது ஒரு இல்லாத விஷயத்துக்கு அது மாதிரி வாங்குறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து குமரனை வந்து ரொம்ப தாக்கிட்டதா சொல்லி நிறைய விமர்சனங்கள், நிறைய திட்டு, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப என்னோட குடும்பத்தெல்லாம், என்னோட மனைவி, என் குழந்தையெல்லாம் திட்டி நிறைய விஷயங்கள் நடந்தது. அது மாதிரி வந்து சாரி இல்ல அது மாதிரி வந்து நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நான் இப்ப நம்ம எதனா சொல்லியிருந்தா அதுக்கு வந்து சாரி கேட்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் தப்பு பண்றேன்னு சொல்லலாம். நான் ஒரு விஷயத்த அது மாதிரி பண்ணவே இல்லை. பண்ணாமே ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு கதை மேல கட்டிட்டே போயிட்டு அதுல என் குழந்தை, என் மனைவி எல்லாரையுமே தாக்கும் போது ரொம்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு நான் என்ன சொன்னா அதுக்கு இதாகும்னே தெரியலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. பொதுவாக இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது இந்த மாதிரி யாராவது எப்படி நம்மளை பாராட்டுறாங்களோ, நம்மளோட நல்ல செயலுக்கு யாராவது எங்கேருந்து வந்து நம்மளை நிறைய பாராட்டுறாங்களோ, அதே மாதிரி விமர்சனன்ற பேரில் இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டே இருந்தாலும் நம்ம முன்னாடி போக முடியாது. எனக்கு அது நிறைய நடந்தது. இது நீங்கள் சிவா விட்டுட்டு நீங்கள் எந்த நடிகர் வேணாம், யார் பெரிய ஆள் சின்ன ஆள் யாருக்கு பிள்ளைங்க பாருங்க, எல்லாரையும் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பேசி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் முன்னாடி போக முடியுமா? அவங்க யாரும் அவங்க முகமே இல்லை. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட பாராட்டவும் சந்தோஷமா இருக்குல்ல. அவங்களோட வேலையை செஞ்ச வேலையை யாரோ எங்கிருந்து ஒருத்தர் வந்து கணக்கை பாராட்டாங்க. அதே போல இதுவும் இருக்கும், எதுவும் தவிர்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகாது, அது சீரியஸாக எடுத்துக்காது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் பார்த்தா